இன்னைக்கு சித்த மருத்துவம்னா உங்களை மாதிரி ஆளுங்கனால தான் போலி மருத்துவம்னு பேர் கேட்டு போச்சு. நீங்கெல்லாம் கொடுக்குற மருந்து தின்னு தான் பாதி பேர் கிட்னி அழிஞ்சு செத்து போறான். போடா, நிக்காத, போ. இந்த பாருங்கம்மா, இந்த ஆளை முதல்ல வெளில போக சொல்லுங்க. இவன் போனாதான் நான் இந்த நோயிலே தொடுவேன். போறான் பாரு, வைத்தியனா வைத்தியன். யாரடா? யாரை பார்த்து வைத்தியம் கேட்குறேன்? ஏண்டா டேய், உனக்கு வைத்தியத்தை பற்றி தெரியுமாடா? பேண்ட் போட்டுட்டா பெரிய படிப்பாளின்னு நினப்பு. படிப்பாளி என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கா? யாரை பார்த்துடா போலி டாக்டர்னு சொல்ற? நீ தாண்டா உள்ள இருந்து வந்தா திருட்டு பையன். கூமுட்டேம்ல, கூமுட்ட. டேய், நீ தாண்டா கூமுட்ட. உள்ள ஏதோ பெரிய அளவுல மாநாடு நடந்துட்டு இருக்கு. கொடி பேசிட்டாக்கா பெரிய ஞானி நினப்பு. ஞானி யாரை பார்த்து என்ன வார்த்தை கேட்குற? யாரா போலி? டேய், நானா போலி? நீ தாண்டா போலி டாக்டர். போலி டாக்டர் 4 மருந்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுட்டா பெரிய டாக்டரா நீ? ஏய், வைத்தியத்தை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? வாடா வந்து பாரு. நட்ட கூமுட்ட பையல. புரிஞ்சுதா? ஓ, வைத்தியர் உள்ள போன பாசானத்துக்கிட்ட வைத்தியர் ஏதாவது பேசியிருப்பாரு. பாசானம் கொண்டு எடுத்து அனுப்பியிருக்கோம். அந்த மாதிரி கொள்றதுல சச்சிதானந்தம் ரொம்ப கெட்டிக்காராச்சே. நான் தான் நேரில் அனுபவிச்சனே. பொண்ணு பொழைச்சுக்குவாளா? என்ன கேள்வி இது? மடத்தனமா கேட்டுக்கிட்டு. நான் கேட்டது புரியலன்னு நினைக்கிறேன். பொண்ணு உயிர் பொழைச்சுப்பாளான்னு கேக்குறேன். அதான் பொழைச்சிட்டால, பிறகு எதுக்கு மடத்தனமா கேக்குறீங்கன்னு கேட்டேன். தப்பா? பாருங்க, தரையில விழுந்த மீன் மாதிரி துள்ளிக்கிட்டு இருக்கா. இனிமே நான் சஞ்சீவின்னு ஒரு மருந்து கொடுப்பேன். குடலெல்லாம் சுத்தமாகும், உசுரும் உடம்புக்குள்ள தங்கி இருக்கும். ஆனா பிள்ளைக்கு நவதுவாரத்திலையும் 41 நாள் புண்ணு இருக்கும், எரியும், காந்தும். ஆமப்பா, வைத்தியம் இப்படியே பாரு. அஷ்டதிசை மேய்க்க உன்னை வாழ்த்தும் லோகம். நாமப்பா வைத்தியத்தின் மருந்தையெல்லாம் நலமாக குறுக்கி வைத்தேன் சஞ்சீவினியிலே. தொடர்கிறது. இது பண்ண வீடு சாமி. என் பேர் சச்சிதானந்தம் பிள்ளை. உனக்கு மருத்துவம் பார்க்குற சித்த மருத்துவன். உன்னை வச்சு பாசானத்தை சோதனை பண்ண, அதுல முழு வெற்றி கிடைச்சது. என் வெற்றிக்கு நீ தான் சாட்சி. நேரம் கிடைச்சா என் குடிலுக்கு வா. பின்ன நீ வந்தாதானே உன்னை வச்சு நிறைய பாசானங்களை சோதனை செய்ய முடியும். ஆமா, உன் பேர் என்ன? நீங்களா? என்ன எதுக்கு இங்க தூக்கிட்டு வந்தீங்க? உன்னைய தூக்கிட்டு வந்தாங்களா? அப்படின்னா அப்டக்ஷன் கேஸ். ஆமா, எதுக்கு இந்த பொண்ணை தூக்கிட்டு வந்தீங்க? நீங்களே ஏதாவது பாசானத்தை வச்சு சோதனை பண்றீங்களா? இருளாண்டி, அவரை கூட்டிட்டு கொண்டு போய் விட்டுட்டு வா. முடியாது. இந்த பொண்ணு என்னோட சோதனைக்கு ஸ்பெசிமன். இவளை நானே கூட்டு போறேன். அது நடக்காது, நீங்க போலாம். இந்த பாருங்க, என்கிட்ட திரிபாசானம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்னன்னா, தாரம் கந்தகம் இது ரெண்டுத்தையும் ஒண்ணு. இருளாண்டி, ஐயா போலாம். ஏய், மேல கைய வச்ச அவ்வளவுதான், தொலைஞ்ச. இவ என்னோட பேஷண்ட். நான் கூட்டிட்டு போறேன். யார் இந்த கிறுக்கன்? அப்பதான் வா. ஏய், நீ எங்கேயும் போக கூடாது, என் கூட தான் இருக்கணும். உங்க குல தலைவன் தனக்காத்த இங்க வரணும். அவன் வந்தா தான் நீ போலாம். அதுக்கு முன்னாடி நீ இங்க இருந்து தப்பி போலான்னு நினைச்ச, பொழைக்க மாட்டேன். நீ நான் பழைக்கிறதா இருக்கட்டும். எங்களை மூப்ப காத்த வந்தா அம்புடுத்தேன். உங்க எல்லாரும் சொல்லி முடிச்சு போடுவாரு. அத நான் பாத்துக்கிறேன். டேய், இவளை கொண்டு போய் அடைச்சு வை. வேண்டாம், என்ன விடுங்க. இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி ஆகணும்.
அழைச்சிட்டு போங்க. எனக்கு தெரிஞ்சிடு உங்களை சும்மா விட மாட்டாரு. நீங்க போலாம். அப்ப என்னோட பேஷண்ட்? அவ இந்த ஊரு குறவர் கூட்டத்து பொண்ணு. அவளை நீங்க கூட்டிட்டு போனா அவங்க ஆளுங்க உங்க தலையை எடுத்துருவாங்க. பரவாயில்லையா? தலையா? கை கால் வெட்டினா தப்பிச்சுக்கலாம், தலையை வெட்டினா கஷ்டம்தான். தலை வேணும்ல? கண்டிப்பா. எனக்கு நிறைய வேலை பாக்கி இருக்கு. பாஷான ஆராய்ச்சிலேயே இப்பதானே மெயின் லைனுக்கே வந்திருக்கேன். அப்ப சீக்கிரம் கிளம்புங்க. அதுவும் சரிதான். அடடடடடா, ஆகாரத்தை பத்தி சொல்லலையே. அப்புறம் அந்த பொண்ணுக்கு நல்ல பால் மட்டும் கொடுங்க. வயிறு பூரா புண்ணா இருக்கும். அதனால உப்பு புளி காரம்லாம் கொடுக்காதீங்க. கண்ணுல தாய்ப்பால் விடுறது நல்லது. இல்லனா ஆட்டுப்பாலை நேரடியாக கறந்து கண்ணில் விடலாம். தினமும் விஷமுண்ட கண்டனை நினைச்சு கும்பிடுறது ரொம்ப நல்லது. விஷமுண்ட கண்டனா? அதாம்மா, அந்த சிவபெருமான்னு ஒருத்தர் இருக்கானே, அவன்தான். சரி, புறப்படுங்க. இயம்பினான் வஸ்து நிலை அறிந்து முன்னம் என்னுடைய சுந்தரரும் சொல்லவில்லை. நயம்பெறவே நந்தீசர் கபடில்லாமல் ஞானமது கோடி சொன்னான் நன்மையாக. சுயம்பாக போகரும் தான் சுருக்கிச் சொன்னார், சுகமாக 11 பேர் சித்தர் சொன்னார். சார், என்ன சார் இந்த பக்கம்? அதுவா, இங்க ஒரு பொண்ணுக்கு பாசான விசை ஏறி உசுறு போக கிடந்தது. நான் தான் பஞ்ச பாசானம் காய்ச்சினேன்னு சொன்னேன்ல, அந்த ஃபார்முலாவை போட்டு உசுரை காப்பாத்திட்டேன். அது என்ன ஃபார்முலா சார்? ஓ, விக்டரி கூட உள்ள இருக்காரு போல இருக்கு. அது ஒன்றும் இல்லை, ஓனாய் டெக்னிக் தான். இப்போ ஒரு தோட்டத்துக்குள்ள வெறி பிடிச்ச ஓனாய் வந்துருச்சுன்னு வச்சுக்குங்க, என்ன செய்யறது? சார், நாயை விரட்டி இருக்கேன், ஓனாயை விரட்டி பழக்கம் இல்லை. தெரிஞ்சுக்குங்க. தோட்டத்துக்குள்ள போய் அடிச்சு துரத்தலாம், மயக்க மருந்து கொடுக்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் மசியாத ஓனாயா இருந்தா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த ஓனாயோட கூட்டத்தை காட்டிலேருந்து கொண்டு வரணும். அந்த கூட்டத்தை பார்த்ததும் ஓனாயோட வெறி தணிஞ்சு அதுவும் அந்த கூட்டத்தோட வெளியே போயிடும். யானை அனுப்புகிற டெக்னிக் தான். அந்த பொண்ணு உடம்புல ஏற்கனவே அரிதாள பாசனம் இருந்திருக்கு. நம்ம 4 பாசனத்தை உள்ள அனுப்புனதுல அந்த அரிதாளமும் கூட வந்து கலந்துருச்சு. மிஸ்டர் விக்டரி, நமக்கு விக்டரி தான். ஆமா, உள்ள ஒரு பொண்ணு அடைச்சி வச்சிருக்கதா சொன்னீங்களே, இது இந்திராணி அம்மாவோட பண்ண விடாச்சே. இந்திராணியோ சந்திராணியோ அங்க ஒரு அம்மா இருக்காங்க. ஆனா ஒரு டைப்பா தான் இருக்கா. ஆம்பளை பொம்பளை வேஷம் போட்ட மாதிரி. கொஞ்சம் மிரட்டுற கேஸ் தான். அந்த அம்மா தான் அடைச்சி வச்சிருக்காங்க. உள்ள என்னமோ பிரச்சனை இருக்கு. எனக்கு ஏற்கனவே இந்திராணி அம்மா மேல சந்தேகமா இருக்கு. அப்படியா? அப்பன்னா அந்த அம்மா மேலேயும் ஒரு பாசான சோதனை நடத்திட வேண்டியதுதான். சரி, நான் வரேன். சரிங்க சார். வரட்டுமா? கஜா, உள்ள ஏதோ நடக்குது. நான் ஃபோர்ஸை கூட்டிட்டு வந்து எல்லாரையும் தூக்கிடட்டுமா? அவங்கள தூக்கி என்ன பண்ண போறீங்க? அவங்க ஏதோ பெரிய திட்டத்தில் இருக்காங்க. இப்பவே அவங்கள தூக்கிட்டா நடக்க போற விஷயம் நமக்கு தெரியாம போயிடும். அதை தெரிய வச்சிருவோம் கஜா. கேட்குற விதத்துல கேட்டா சொல்ல போறாங்க. பொண்ணை கடத்தி வச்சிருக்காங்களே, பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? இவர் வேற பாஷானம் விஷம்னு ஏதோ சொல்லிட்டு போறாரு. அடிச்சு தூக்கிடலாமா? வேண்டாம், அவசரப்படாதீங்க. இப்போ அவங்க தேடுறது என்ன? போகரோட 2வது சிலை தானே? தெரியல, ஆனா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். போகர் செஞ்ச சிலையை மட்டும்தான் தேடுறாங்கன்னு என்னால் நம்ப முடியல. அதையும் தாண்டி ஏதோ இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் உங்களை வெயிட் பண்ண சொல்றேன்.